தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 30/4/2025 அருமையான விசு வாவசு வருடம் புதன்கிழமை 17ஆம் நாள், சித்திரை மாதம் 17ஆம் நாள், அக்ஷய திருதியை. அன்பர்களே, அக்ஷய திருதிக்கு நான் தனி வீடியோவே போட்டுடுறேன். வருஷம் வீடியோ போடுறோம். இந்த வருஷமும் நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். அக்ஷய திருதியில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்ய வேண்டாங்கிற தனி வீடியோவே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாதத்தின் இறுதி நாள் நாளை 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அன்பர்களே, வாங்க திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:41 வரைக்கும் திருதி, அதன் பின்பு சதுர்த்தி, இரவு 8:32 வரைக்கும் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம், மாலை 3:46 வரைக்கும் சோபனம், அதன் பின்பு அதிகண்டம், அதிகாலை 7:45 வரைக்கும் தைத்துளை கரணம், பின்பு மாலை 6:41 வரைக்கும் கரசை கரணம், பின்பு வணிசை கரணம் சூரியன். ஹிட்லருடைய நினைவு தினம். இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாஹேப் பால்கே அவருடைய பிறந்த தினம். இவருடைய நினைவில் தான் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நண்பர்களே, இவர்களெல்லாம் திரைத்துறைக்கு முன்னோடி. இன்னைக்கு உலகத்தையே அழித்து கொண்டிருக்கும் திரைத்துறை இவர்கள் மூலியமாகத்தான் உருவானது. திரைத்துறையை பார்த்துதான் மக்கள் நாகரிகம் என்ற பெயரில் ரொம்ப மிகவும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம்.
இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் 1ஆம் தேதி ஒன்றாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.